ஸ்பிரிச்சுவாலிட்டி சைட் பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு உடையவர் வந்து புதன். அப்போ நம்ம 5, 15, 6ன்னு சொன்னோம்ல, 6ங்கிறது சுக்கிரன். ஸோ அதிரடி மாற்றம் சொல்லியாச்சு, சுக்கிரன் வந்துட்டாரு. அப்போ தாராளமாக ஆக்டிவேட் பண்ணிடணும் இல்லையா? ஸோ இதில் எந்த ஒரு விதமான ஒரு மாற்றம் தேவை, அப்படியே ஒரே ஃப்ளாட்டாக என்னோட வாழ்க்கை போயிட்டே இருக்கு, சரிசமமாக இருந்துகிட்டே இருக்கு, ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சிம்பிளான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை ட்ரை பண்ணுங்கள். எந்த நேரத்தில் இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னா 5ஆம் தேதி ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பென்ல எழுதுங்க. ஏன்னா அதிரடி மாற்றம்னு சொன்னேன் இல்லையா, அதனால ரெட் கலர். இது மாதிரி எழுதி வச்சுட்டே வாங்க. 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 5 பேப்பரையும் தனியாக எடுத்து உங்களோட இந்த சுக்கிரமேட்டில் 555, அதாவது 5, 5, 5 அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுதிருங்க. எழுதி முடிச்சுட்டு இந்த மாதிரி சென்ட், இந்த மாதிரி அத்தர் எடுத்துக்கலாம், அல்லது பர்ஃப்யூம், எந்த பர்ஃப்யூம் உங்ககிட்ட இருந்தாலும் சரி, அதை எடுத்து இப்படி ரப் பண்ணுங்க அல்லது ஸ்ப்ரே பண்ணுங்க. அது மேலே தடவுங்க. தடவிட்டு புத்துணர்வு கொடுக்குறீங்க, உணர்வு கொடுக்குறீங்க. அது அந்த எனர்ஜி உங்களை சுற்றி வரணும், அவ்வளோதான். அதுதான் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில டாரட் கார்ட் ரீடர், ஹீலர் ரேகா தியாகராஜன் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம். நட்பவி யோகிராம் சரத்குமார். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப சிறப்பா இருக்கேன், தேங்க்யூ. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் எப்பவும் போல. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில இப்போ வரக்கூடிய மே மாதத்துல இருக்கக்கூடிய போர்ட்டலை நம்ம எப்படியெல்லாம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும், இந்த 5ஆம் தேதி வரக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன்ல நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொரு மாசமும் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றீங்க. ஸோ இந்த மே மாதத்துக்கான போர்ட்டல்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எங்களுக்காக சொல்ல போறீங்க மேம்? நிச்சயமா போர்ட்டல் நாட்கள் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். புதுசாக ஒன்றும் கண்டுபிடிச்ச விஷயம் இல்லை. இந்த நாட்களில் நிறைய காஸ்மிக் எனர்ஜி இருக்குது. அதனால் உங்களோட ஆசைகள், உங்கள் எண்ணங்கள்லாம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். அதில் மே மாதம் 5ஆம் தேதி வரக்கூடிய நாள் வந்து போர்ட்டல் நாள். 5 அப்படின்னு வரதுனால அதை நம்ம 555 ஏஞ்சல் நம்பருக்கு ரிலேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நாளில் வந்து சிறப்பாக ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணுமா, ஏதாவது புதிய டெக்னிக் இருக்கா? எஸ், இருக்குது மேம். இந்த மே மாதத்துல வரக்கூடிய போர்ட்டல் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல 5ஆம் தேதி தான் இந்த போர்ட்டல் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. மே 5 அப்படின்ற டேட்டு. இந்த 5னுடைய சிறப்புகள் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல இதை நியூமராலஜிக்கல் சைட்ல இருந்து எப்படி பார்க்கணும், அது மட்டும் இல்லாம ஸ்பிரிச்சுவல் சைட்ல இதை நம்ம எப்படி பார்க்கணும், அண்ட் வழக்கம் போல ஒரு குறிப்பிட்ட எண்ணுக்கான சீக்ரெட் அப்படின்றது இருக்கும் இல்லையா, நம்ம லாஸ்டா வந்து நம்பர் 4க்கான சீக்ரெட்ஸ் பேசணும். ஸோ அதே மாதிரி இந்த மே மாதத்தினுடைய 5 இதனுடைய சீக்ரெட் என்ன இருக்கு, ஸோ இதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க. நிச்சயமா நியூமராலஜி சைடு எப்போவுமே நம்பர்ஸ் பார்க்கும்போது 5 எடுத்துக்க சொன்னேன். இப்போ 555 அப்படின்னு எடுத்துக்க சொன்னேன். அப்போது 5ல் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த நம்பரை வந்து ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 15 அப்படின்னு வரும். அந்த 15 திரும்ப ப்ளஸ் பண்ணும்போது 1 + 5 அப்படின்னு பார்க்கும்போது 6ன்னு வரும். ஸோ இப்படி தான் நம்ம எப்போவுமே ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து, அதாவது அதோட ஹயராக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட ட்ரீ ஸ்ட்ரக்சரில் இப்படி தான் நம்ம வந்து நம்பர்ஸை பார்க்கணும். அது ரெடி மாற்றம் வேணும் அப்படின்னா 555 தேவை. 555 ஏஞ்சல் நம்பரை வந்து அடிக்கடி பார்க்குறவங்க வந்து எப்போவுமே அவங்களோட எண்ண அலைகள் எதுக்கெல்லாம் ரிலேட்டடாக இருக்கும்னா, நான் வந்து ஒரே பாதையில் போயிட்டே இருக்கேன், திரும்ப எனக்கு வந்து ஒரு மாற்றம் வரவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு, இவங்களுக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இந்த 555. சரி, இதற்கும் இந்த 555, அதாவது இந்த மே மாதம் வரக்கூடிய போர்ட்டலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, நிச்சயமா இருக்கு. ஏன்னா இந்த 5க்கு உண்டான காஸ்மிக் எனர்ஜி தான் அங்க அன்னைக்கு வருது. அதை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கும் போது அதற்கான மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவாலிட்டி சைட் பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு உடையவர் வந்து புதன். அப்போ நம்ம 5, 15, 6ன்னு சொன்னோம்ல, 6ங்கிறது சுக்கிரன். ஸோ அதிரடி மாற்றம் சொல்லியாச்சு, சுக்கிரன் வந்துட்டாரு. அப்போ தாராளமாக ஆக்டிவேட் பண்ணிடணும் இல்லையா? ஸோ இதில் இந்த 555 ஏஞ்சல் நம்பரை இவங்க அடிக்கடி பார்க்க போகிறாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு. சரி, நீங்கள் நிச்சயமாக 555 பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் அதிரடி மாற்றம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமாக இவங்களுக்கு வாழ்க்கையில்
மாற்றம் காத்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ நீங்க வந்து சுக்கிரனுக்கான ஒரு எண்ணா வந்து சொல்லியிருந்தீங்க. நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல வந்து சுக்கிரனை வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் எப்படி வந்து ரொம்ப எளிமையா ஆக்டிவேட் பண்ணலாம், என்ன மாதிரியான ஸ்வீட்ஸ் எடுக்கும்போது அவங்கள ஈஸியா நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க. ஸோ நேர்கள் யாராவது அதை பார்க்கல அப்படின்னா சுக்கிரனை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ நான் வந்து லிங்க்ல கொடுக்குறேன், அவங்க பார்க்கட்டும். அண்ட் இந்த 555 போர்ட்டல் அன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் மேடம்? சுக்கிரனை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்? நிச்சயமா ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த அதிரடி மாற்றம்னு சொன்னேன் இல்லையா, நான் அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கேன், நிறைய எக்ஸாம் எழுதிட்டே இருக்கேன், தொடர்ந்து எழுதிட்டே இருக்கேன், ஆனால் அது மாற்றம் வரல. வீடு வாங்கணும்னு பிரார்த்தனை செஞ்சுட்டே இருக்கேன், வீடு எனக்கு அமையலை. எந்த ஒரு விதமான ஒரு மாற்றம் தேவை? அப்படியே ஒரே ஃப்ளாட்டா என்னோட வாழ்க்கை போயிட்டே இருக்கு, சரிசமமா இருந்துட்டே இருக்கு, ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சிம்பிளான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை ட்ரை பண்ணுங்க. எந்த நேரத்தில் இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னா 5ஆம் தேதி மே மாதம் அன்னைக்கு காலையில் 5 மணிக்கு செய்யலாம் அல்லது ஈவினிங் செய்யலாம். சரி, இந்த டைம் ரெண்டுமே மிஸ் பண்ணிட்டேன், வேற டைம்ல செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். ஆனால் அன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து 55 முறை நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத எழுத போறீங்க. தேவைன்னு சொல்லும்போது எனக்கு நடந்துடுச்சு அப்படின்னு தான் எப்பயும் எழுதணும். 55 முறை 5 நாட்களுக்கு எழுத போறீங்க. ஸோ மே 5ஆம் தேதி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்க. ஒரு வெள்ளை கலர் பேப்பர், ஒயிட் கலர் பேப்பர்ல ரெட் கலர் பென்ல எழுதுங்க. ஏன்னா அதிரடி மாற்றம்னு சொன்னேன் இல்லையா, அதனால ரெட் கலர். இது மாதிரி எழுதி வச்சுட்டே வாங்க. 5 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 5 பேப்பரையும் தனியா எடுத்து உங்களோட பூஜை அறையில அல்லது உங்களோட டெஸ்க்ல, ட்ரால, எங்க வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா அது இருக்குமோ அந்த இடத்துல நீங்க வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நன்றி சொல்லியாச்சு, அது பிரபஞ்சத்தின் கையில விட்டுருங்க. திரும்ப திரும்ப அதை எடுத்து பார்க்க வேண்டாம். நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருங்க. இப்போ சுக்கிரனை பத்தி கேட்டிருக்கீங்க. ஸ்வீட் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்டு இதெல்லாம் வந்து சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இதே மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ல அழகாக வந்து சுக்கிரனையும் ஆக்டிவேட் பண்ணலாம் இந்த மே 5ஆம் தேதி. சரி, குளிச்சுட்டு காலையில் எல்லாம் உங்களோட பூஜைகள் ரொட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு சுக்கிரனை ஈஸியாக ஆக்டிவேட் பண்ண முடியும். இது வந்து சுக்கிர மேடு. இந்த சுக்கிர மேட்ல ஒரு ரெட் கலர் பென் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதிரடி மாற்றம்னு சொன்னேன் இல்லையா, அதனால அதிரடி மாற்றம் உங்களுக்கு எதுல தேவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுட்டு இந்த சுக்கிர மேட்ல 555, அதாவது 5 5 5 அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. எழுதி முடிச்சுட்டு இந்த மாதிரி சென்ட், இந்த மாதிரி அத்தர் எடுத்துக்கலாம் அல்லது பெர்ஃப்யூம், எந்த பெர்ஃப்யூம் உங்ககிட்ட இருந்தாலும் சரி, அதை எடுத்து இப்படி ரப் பண்ணுங்க அல்லது ஸ்ப்ரே பண்ணுங்க. அது மேல தடவுங்க. தடவிட்டு இந்த சுக்கிரமேடு லெஃப்ட் ஹேண்ட்ல நம்ம எழுதியிருக்கோம், இடது கையில எழுதியிருக்கேன். இப்போ வலது கையிலயும் உங்களுக்கு சுக்கிரமேடு இருக்கு. ஸோ இந்த 2 சுக்கிரமேட்டையும் இப்படி நல்லா தேய்ச்சி விடணும். தேய்க்கும் போது அதுல ஒரு அனல் பறக்கிற மாதிரி ஒரு வைப்ரேஷன் வந்து ஒரு எனர்ஜி வரும். அதை நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. அப்போ நீங்க நினைக்கிற காரியம் எல்லாம் வந்து அதிரடி மாற்றம் வேணுங்கிறத இந்த மாதிரி செய்யும் போது சுக்கிரன் ஆக்டிவேஷன் நடக்கும். இந்த 555 ஏஞ்சல் நம்பருக்கு உண்டான அந்த பவரும் அங்க ஆக்டிவேட் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. ஸோ இந்த மே 5ஆம் தேதி வரக்கூடிய போர்ட்டல் அன்னைக்கு மட்டும்தான் இதை நம்ம செய்யணுமா? டெய்லியும் பண்ணலாமா? இல்லை எங்களுக்கு ஏதாவது அதிரடியா ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கும்போது அந்த டைம்ல நாங்க பண்ணா இது ஒர்க் ஆகுமா மேம்? நிச்சயமா நடக்கும். இந்த போர்ட்டல் நாட்கள் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த சொல்லிட்டு இருக்கோம். இதுல மற்ற நாட்கள்லையும் செய்யுங்க. 5 மணிக்கு காலையில நீங்க எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா தாராளமா காலைல 5 மணிக்கு எழுந்த உடனே 555 ஏஞ்சல் நம்பரை ரெட் கலர் பென்ல சுக்கிரமேட்ல எழுதிட்டு நல்லா ரப் பண்ணுங்க. பெர்ஃப்யூம் போடுங்க. பெர்ஃப்யூம் போடுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இல்லை, நான் இனிதான் வாங்கணும் அப்படின்னா கூட ஓகே, பரவாயில்ல. எப்போ வாங்குறீங்களோ அப்போ வாங்கிட்டு உங்ககிட்ட என்ன வாசனை திரவியம் இருந்தாலும் சரி அதை போட்டுட்டு நல்லா ரப் பண்ணி விடுங்க. எப்ப வேணா செய்யலாம். நிச்சயமா இது பலன் கொடுக்கும். ஓகே. இப்போ நம்ம எழுதிட்டு அதை இது பண்ணும்போது அழிஞ்சிரும்ல மேம், அது பரவாயில்லையா இல்லை திரும்ப நம்ம எழுதணுமா? அழிஞ்சா பரவாயில்ல, ஒன்றும் அதில் ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம அங்கே வந்து ஆக்டிவேட் தான் பண்ணுறோம். அது வந்து புத்துணர்வு கொடுக்குறீங்க, உணர்வு கொடுக்குறீங்க. அது அந்த எனர்ஜி உங்களை சுற்றி வரணும், அவ்வளோதான். அதுதான் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். நீங்கள் வந்து ஐயோ அழிஞ்சிருச்சே, அப்போ நான் நினச்சதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அடுத்த சிந்தனைக்கு போகக்கூடாது. நடந்துருச்சு, அதுக்கு நன்றி, கிராட்டிடியூட், எப்பவும் நன்றி சொல்லிட்டே இருங்க.
இன்னைக்கு நிகழ்ச்சியில வழக்கம் போல இந்த மாதம் வரக்கூடிய போர்ட்டல் அன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், அதிரடி மாற்றம் நம்ம வாழ்க்கையில வரணும் அப்படின்னா அதற்கு சுக்கிரனை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றத பத்தி நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். மிக்க மகிழ்ச்சி. உங்களோட எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக அதிரடி மாற்றம் வரும். நான் உங்கள் ரேகா, த டாரட் குயின்.